ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் கௌதம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10 மேத்தமெட்டிக்ஸ் அதில் இருக்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ட்ரிக்னோமெட்ரி. ஸோ அதில் இருக்கிற பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஒரு 6 to 7 minutes இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கையில் எப்பயுமே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, ஒரு நோட்ஸ் எடுக்குது. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலாவை எப்படியாவது மண்டைக்கு ஏற்றிட்டோம்னா, பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா, எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம அந்த டாபிக் எடுத்து பார்த்தா போதும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. அதனால கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நான் சொல்ல சின்ன சின்னதாக அந்த நோட்ஸ்லாம் எழுதி வச்சு நல்லா மண்டைக்கு ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் தான் கிங் அப்படின்னு வச்சு. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரிக்னாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரியில் n வருமா வராதா, இந்த டவுட் நம்ம பசங்க நிறைய பேருக்கு இருக்கு. ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு எழுதும்போது அதில் n வருமா வராதா அப்படிங்கிற டவுட். ஸோ இந்த டவுட்டை எப்படி கிளாரிஃபை பண்ணணும், இந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணணும். ஸோ என்னோட ப்ரொஃபஸர் இந்த டவுட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. நீங்கள் கரெக்டாக எழுதுறதுக்கு ஒரு டெக்னிக் அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஸோ நான் அதை இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ட்ரிக்னாமெட்ரியை நீங்கள் இப்படி எழுதவே கூடாது. ஸோ ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் எப்படி எழுதணும்னா, ட்ரைகோனோமெட்ரி இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் n வராது. அதுக்கப்புறம் இப்படி நம்ம எழுதுறதுக்கான காரணம் என்னன்னா, இதை இப்படி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நம்ம பசங்க எல்லாருமே ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே தெரியும், ஃபார்முலாஸ்லாம் தெரியும். ஆனால் ட்ரிக்னாமெட்ரினா என்னன்னு தெரியும் கேட்டால் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரினா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நீ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணனா, இப்போ ட்ரைனா என்னது 3, கோனோனா என்னது ஆங்கிள், மெட்ரினா என்னது மெஷர்மெண்ட். ஸோ ட்ரிக்னாமெட்ரினா என்னது 3 ஆங்கிள் மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம பசங்க யாருமே ட்ரிக்னாமெட்ரியில் n வருமா வராதா அப்படிங்கிறது வரவே கூடாது. ட்ரிக்னாமெட்ரியில் n வராது. நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும், ட்ரைகோனோமெட்ரி அப்படின்னு தான் எழுதணும். 3 ஆங்கிள் மெஷர்மெண்ட் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஃபார்முலாஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் sin θ, cos θ, tan θ, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் cosecant θ, secant θ, அப்புறம் cot θ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனோட ரெசிப்ரோக்கல் cosec, காஸோட ரெசிப்ரோக்கல் secant, டேனோட ரெசிப்ரோக்கல் cot. அதாவது 1/sin θனா cosecant θ, 1/cos θனா secant θ, 1/tan θனா cot θ. இது நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது நமக்கு இதுதான். ஸோ இப்போ அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் sin θனா எந்தெந்த சைடு, cos θனா எந்தெந்த சைடு, tan θனா எந்தெந்த சைடு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இப்போது இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வரைஞ்சிடணும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டு தானே? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நான் ஏன் இப்படி வரைஞ்சிருக்கேன்னா, நம்ம பசங்க அதை பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ அவன் இங்கிட்ட ஆப்போசிட்டு, எங்கிட்ட ஹைபாட்டினியூஸ்னு சொல்லி அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறான். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுறது, இதில் இருக்கிற 90 டிகிரியை மார்க் பண்ணணும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது 90 டிகிரி, இது. இதில் எது இந்த இது, இதில் எது இது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இந்த 90 டிகிரி எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணுங்க. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ். இந்த ஹைபாட்டினியூஸ் சைடு தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சைட்லையுமே பெருசாக இருக்கிறது ஹைபாட்டினியூஸ். ஆனால் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன மாதிரியான ரைட் ஆங்கிள் கொடுத்தாலும் நான் இப்படி ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். அப்புறம் தீட்டா இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம். தீட்டா எங்கனாலும் இருக்கலாம். தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் ஆங்கிள், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. மிச்சம் இருக்கிறது என்னது, அதுதான் அட்ஜசன்ட். மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஸோ
90 டிகிரி மார்க் பண்ணுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைபாட்டினியூஸ், டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட் சைடு, மிச்சம் இருக்குது அட்ஜசன்ட் சைடு. இந்த அட்ஜசன்ட் சைடில் இருக்கிற சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன சொன்னேன், ஹைபாட்டினியூஸ். டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன சொன்னேன், ஆப்போசிட் சைடு. மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஸோ இப்போ இதை வச்சு சைன்னா என்ன வரும், காஸ்னா என்ன வரும், டேனுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் டீட்டா. சைன் டீட்டாக்குன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். அப்புறம் காஸ் டீட்டா. காஸ் டீட்டாக்கு என்ன வரும், அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அப்புறம் tan டீட்டா. tan டீட்டானா என்னது, சைன் பை காஸ்னா tan. இப்போ சைனுக்கு என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். அப்போ வந்து காசுக்கு என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதுதான். இப்போ இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கசகசன்னு எழுதக்கூடாது, நீட்டாக எழுதணும். ஸோ இதில் இருக்க முதல் லெட்டர் நம்ம எடுத்துப்போம், OH, AH. இதில் என்ன வருது, OA. இப்போ ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மாக ஒரு அப்ரிவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எதுக்கு ஆப்போசிட் வரும், எதுக்கு அட்ஜசன்ட் வரும் அப்படின்னு நீங்கள் குழப்பவே தேவையில்லை. ஸோ ஓவர் ஹியூமர், என் கூட அப்படியே சொல்லுங்கள், ஓவர் ஹியூமர், ஆக்வர்ட் ஹியூமர் விச் மேக்ஸ் ஓவர் ஆக்வர்ட். இவ்வளோதான். என்னது திரும்ப சொல்லுங்கள், ஓவர் ஹியூமர், ஆக்வர்ட் ஹியூமர் விச் மேக்ஸ் ஓவர் ஆக்வர்ட். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ், adjacent by hypotenuse, opposite by adjacent. இவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ சைன் டீட்டானா என்னன்னு தெரியும், காஸ் டீட்டாக்கு என்ன தெரியும், tan டீட்டாக்கு என்ன தெரியும். இப்போ கொசிகன், சீக்கன், காட்டுக்கெலாம் என்ன வரும், நம்ம எல்லாருமே தெரியும். சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் டீட்டா. சப்போ அதை சைனுக்கு தான் ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ், அதாவது ஓவர் ஹியூமர். அப்போ கொசிக்கு என்ன வரும், ஹைபாட்டினியூஸ் பை ஆப்போசிட். அதோட ரெசிப்ரோக்கல் தானே கொசிக்கு. இப்போ வந்து காசோட ரெசிப்ரோக்கல் என்னது, சீக்கன் டீட்டா. அப்போ என்ன வரும், ஹைபாட்டினியூஸ் பை அட்ஜசன்ட். டேனோட ரெசிப்ரோக்கல் என்னது, காட். அப்போ காட்டுக்கு என்ன வரும், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ அது என்ன அப்ரிவேஷன், நம்ம திரும்ப சொல்லுங்கள், ஓவர் ஹியூமர், ஆக்வர்ட் ஹியூமர் விச் மேக்ஸ் ஓவர் ஆக்வர்ட். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ ரெண்டாவது முக்கியமான ஒரு ஃபார்முலா ட்ரிக்னோமெட்ரியில் என்ன அப்படின்னா வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து வெறும் சைன் ஸ்கொயர் டீட்டானா என்னது, காஸ் ஸ்கொயர் டீட்டா அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போது காஸ் ஸ்கொயர் டீட்டானா என்னது, சைன் அங்கே போகும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து சம்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஒன்று ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு டேபிள் ஒன்று ஒரு ஞாபகம் இருக்கா. ஆனால் எப்படின்னா இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கிறது, இதுக்கு ஏதாவது ஈஸியான ட்ரிக்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இருக்கிறதே ரொம்ப ஈஸியானது இந்த டேபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும், சைன் டீட்டா, காஸ் டீட்டா, tan டீட்டா, அப்புறம் கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. ஸோ இப்போ நம்ம டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஒன்று எழுதிக்கணும், 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, அப்புறம் கடைசியாக 90 டிகிரி. ஸோ நீட்டாக ஒரு டேபிள் வந்து போடுங்க. என்ன மாதிரி கசகசன்னு போடக்கூடாது, வேறு கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் மேக்ஸில், அதுவும் 10th மேக்ஸில் ட்ரிகோனோமெட்ரி ரொம்ப ஈஸி. ஸோ மொத்தமாக ஃபுல் மார்க்கே அப்படியே அள்ளிடலாம். பேசிக்ஸ் எப்போவுமே வந்து மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் லைக் இது டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன்லாம் பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம மேடம் சொல்லி கூட நல்லா கவனிச்சோம்னா போதும். நீங்கள் வீட்டில் போய் படிக்கவே தேவையில்லை, ஃபார்முலாஸை மட்டும் படித்து ஞாபகம் வச்சிங்கன்னா அப்படியே மார்க் அப்படியே அள்ளிட்டு வந்துடலாம். ஸோ இப்போது
டேபிள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 0 1/2 1/√2 √3/2 1. அவ்வளோதான். 0 1/2 1/√2 √3/2 √3/2 அப்புறம் கடைசியாக 1. இப்போ காஸ் தீட்டாக்கு அப்படியே தலைகீழ எழுதுங்க, அப்படியே ரிவர்ஸ்லேருந்து எழுதுங்க. 1 √3/2 1/√2 1/2 0. அப்படி ரிவர்ஸில் எழுதிட்டீங்களா? இப்போ tan, நமக்கு tan என்ன தெரியும்? sin by cosனா tan, கரெக்டாக? sin by cosனா tan. அப்போ வந்து 0/1. ஸோ எனிதிங் டிவைட் பை 1 இஸ் எனிதிங் டிவைட் பை 0 அப்படின்னா என்னது? 0/anything 0, 0/anything 0, 1/2 டிவைட் பை 1 √3/2 1/√3. இப்போ 1, அதுக்கப்புறம் √3, 1/0 இன்ஃபினிட்டி, கரெக்டாக? ஸோ இப்போது கொசிகன் சீக்கன் காட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக் அப்படின்னு. அப்போது சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக். அப்போது இங்கே இருக்க 0னா கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? எதுவுமே இல்லைன்னா கீழே 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம், கரெக்டு தானே? அப்போது 1/0 என்னது? இன்ஃபினிட்டி. 1/2 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அதோட ரெசிப்ரோக்கல் என்னது? 2. √2 1/√2 இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? √2. 2/√3 கீழே 1 இருக்குன்னு அப்புறம் 1. இப்போது நமக்கு காசுக்கு என்ன பண்ணோம்? அப்படியே ரிவர்ஸில் எழுதணுமா? அதே மாதிரி சீக்குக்கு ரிவர்ஸில் எழுதுங்க. 1 2/√3 √2 2 இன்ஃபினிட்டி. இல்லை சார், எனக்கு வந்து இது வந்து நான் வந்து இதுக்கு ரெசிப்ரோக்கல் தான் எடுப்பேன். காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது வரணும். கரெக்டு தான், பண்ணுங்கள். 1/1 1, 2/√3 √2 2, 0/1 கீழே இருந்து 1/0 இன்ஃபினிட்டி. கரெக்டாக வந்துச்சா? இப்போ காட்டு டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு, கரெக்டாக? இல்லை கொசிக் பை சீக்னாலும் காட்டு தான். இப்போ வந்து 1/√3 1 1/√3 இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்னது? 1/0, கரெக்டாக? அப்போது அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 0, 0/anything 0, கரெக்டாக? ஸோ இவ்வளோ தாங்க ட்ரிக்னோமெட்ரி. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ ட்ரிக்னோமெட்ரி ரியல் லைஃப்பில் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1 நேவிகேஷன் செக்டாரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கப்பல் வருதுன்னா அதுக்கும் போர்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம எந்த இடத்துல கப்பலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணுறாங்க. ஏவியேஷன், ஸோ ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கணும் போது அவங்க வந்து அந்த இடத்துல ட்ரிக்னோமெட்ரியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளைட்டில் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா நமக்கு பின்னாடி ஏதாவது ஃப்ளைட் வருதா, எவ்வளோ தூரத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 3 நம்ம விளையாடுற வீடியோ கேம்ஸில் கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணணும், அது எவ்வளோ பெருசாக இருக்கணும் இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்கணும், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லையும் ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணுறாங்க. மியூசிக்கில் கூட ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சும்மா படிக்கல, நம்ம வந்து இதோட அப்ளிகேஷன் ரொம்ப இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஸோ டன்.